போட்டித் தேர்வு நண்பர்களுக்கு சென்டம் ஆப்பின் கனிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது ஜியாகிரபி, புவியியல் பார்க்க போறோம். புவியியல்ல சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் வார்த்தை பார்த்தீங்கன்னா எர்த் அண்ட் லொகேஷன் அப்படின்னு இருக்கும். நம்ம புவியியல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்திய புவியியல், ஓகே, இந்தியன் ஜியாகிரபிக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர்றாங்க. அதுதான் பேசிக் அப்படிங்கிறதுனால புவியியல் பாடம் தொடர்பான எல்லாமே இதுல கவர் ஆகும். அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் புவியியல்ல பேசிக்கான ஒரு ஐடியா எல்லாருக்குமே இருக்கணும், ஓகேவா? ஃபார் என்ன பேசிக்கான ஐடியானா, அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும். அப்புறம் இந்தியாவுக்கு வந்து கிழக்க என்ன இருக்கு, மேற்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் அப்படி யோசிச்சு ஆன்சர் பண்ணிடணும். கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல், தெற்கே வந்து இந்திய பெருங்கடல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு கேட்குறாங்க, லட்சத்தீவுகள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நீங்க வந்து வங்காள விரிகுடாவா, இந்திய பெருங்கடலா, அரபிக்கடலான்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல, அந்த கன்ஃபியூஸ் இருக்கக்கூடாது. அதான் உங்களுக்கு சிபிஎஸ்சி அந்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பள்ளிகளில் மேப் ரீடிங் அதெல்லாம் ஓரளவு நல்லா டெப்த்தாக சொல்லி தருவாங்க. நம்ம ஸ்டேட் போர்டும் இப்போ சிலபஸ் ஓகே நல்லா தான் இருக்கு. ஆனால் படிக்கும்போது நீங்கள் அந்த அளவு புரிஞ்சு படிச்சீங்கன்னா இமேஜின் பண்ணியே ஆன்சர் பண்ணிடலாம். சிலருக்கு அந்த புரிதலே இருக்கிறது இல்லை. சில நேரங்களில் நான் இப்போ உங்களுக்கே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்னன்னா, இந்த பூமி இருக்கு, உலகம், இதை வந்து வட அரைகோளம் தென் அரைகோளம்னு ரெண்டா பிரிப்பாங்க, ஓகேவா? இப்போ கடவுள் உங்க முன்னால வந்து வட அரைகோளம் தென் அரைகோளம் இது ரெண்டுல ஏதோ ஒன்றத்தை வந்து நான் என்ன பண்றேன், டெஸ்ட்ராய் பண்ண போறேன். எதை வந்து அழிக்கணும், எதை விடணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாருன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? வட அரைகோளத்தை அழிக்கணுமா, தென் அரைகோளத்தை அழிக்கணுமான்னு நீங்க சொல்லணும். இப்படி ஒரு கொஸ்டின் பேசிக்கா கிளாஸ்ல கேட்கும்போது சிலர் வட அரைகோளம்பாங்க, சிலர் வந்து தென் அரைகோளம்பாங்க. எதுக்கு இந்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பூமியை வந்து 1/2 பண்றேன்னு வச்சிங்களேன், நடுவில் ஒரு கோடு போட்டு, நிலநடு கோடு போட்டு, அப்போ வந்து அதுல இருந்து நிலநடு கோட்டுக்கு மேல நம்ம இப்ப நிக்கிறோமா, நம்ம இருக்கிறது, ஓகேவா? இப்ப நீங்க இருக்கிற நிலநடு கோட்டுக்கு மேல இருக்கமா இல்ல கீழே இருக்கமா, அந்த ஒரு புரிதலே நமக்கு இருக்கணும், ஓகேவா? அதை தான் இந்த லெசன்ல இந்தியா அமைவிடம் இயற்கை அமைவுகள் அப்படிங்கிறத நம்ம படிக்க போறோம், ஓகேவா? அதனால இப்ப இந்தியா வந்து பூமியில எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? ஆசியா கண்டத்துல இந்தியா இருக்கு அப்படின்னு தெரியும், ஓகேவா? நிலநடுக்கோட்டுக்கு கீழே இருக்கா மேல இருக்கா இந்தியா? கன்ஃபியூஸ் ஆகுதுல? அப்ப நீங்க உலக வரைபடம், அதுல வந்து நிலநடுக்கோடு மேல எங்க இருக்கு, புவியில் இந்தியாவின் அமைவிடம்னே ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க, ஓகேவா? புவியில் இந்தியாவின் அமைவிடம்னே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல வந்து மேப் வச்சு நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். சும்மா நான் எல்லாத்தையும் அப்படியே ஓரலா சொன்னா உங்களுக்கு வெர்பலா சொன்னா புரியாது. இப்போ நீங்கள் பார்க்குற பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபி, 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபியில் யூனிட் 1 இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அப்படிங்கிற பாடம். இதில் என்ன சொல்றாங்க பாருங்க. புவியில் இந்தியாவின் அமைவிட முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுதல். இந்த பூமியில இந்தியா எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? அடுத்து இந்தியாவின் முக்கிய தனித்துவ பண்புகளை கொண்ட இயற்கை பிரிவுகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். இந்தியாவை வந்து 6 முக்கிய இயற்கை பிரிவா பிரிச்சிருக்காங்க. பழைய புக்ல 5ன்னு இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இந்திய பெரும் சமவெளி பகுதிகளை ஒப்பிடுதல். இந்தியாவில் பெரிய பெரிய சமவெளி பகுதிகள் இருக்கு. கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி, அதெல்லாம் கம்பேர் பண்ணணுங்கிறாங்க. இந்தியாவின் வடிகால் அமைப்புனா என்னன்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நதிகள் ஓடுது. அதோட வடிகால் அமைப்பு இருக்குல்ல, இரிகேஷன், அந்த இதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். வடிகால் அமைப்பு எங்க போயிட்டு எந்த கடல்ல விழுது, எங்க உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்கணும். இமயமலை மற்றும் தீபகற்ப ஆறுகளை வந்து கம்பாரிசன் பண்றாங்க இந்த லெசன்ல. ஆறுகள், இந்திய ஆறுகளை வந்து ரெண்டா பிரிப்பாங்கல்ல, வற்றும் ஆறுகள், வற்றாத ஆறுகள், அந்த மாதிரி அந்த இதெல்லாம் நம்ம அந்த பாடத்துல படிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்தியா பரப்பளவில் உலகின் 7வது பெரிய நாடாகும். ஆசியா கண்டத்தின் 2வது பெரிய நாடாகவும் உள்ளது, ஓகேவா? இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? இந்தியா வந்து பரப்பளவில் உலகில் 7வது பெரிய நாடு. அப்ப உலகின் மிகப்பெரிய நாடுனா ரஷ்யா. ரஷ்யா பாத்தீங்கன்னா பூமியின் மொத்த பரப்பளவுல 11% ரஷ்யா கிட்ட இருக்கு. பூமியின் மொத்த பரப்பளவுல எத்தனை இருக்கு ரஷ்யாட்ட? 11%. 2வது பெரிய நாடு அப்படின்னா கனடா, ஓகேவா? ரஷ்யாவுக்கு அப்புறம் பெரிய நாடு கனடா. அடுத்து அமெரிக்கா 3வது பெரிய நாடு. 4 வந்து சைனா. 5 வந்து பாத்தீங்கன்னா பிரேசில். 6வது பெரிய நாடு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா தான் தெரியும், நாடு பிளஸ் கண்டம். 7வது பெரிய நாடு இந்தியா. 8வது அர்ஜென்டினா. இது போன்ற உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? அதான் 7வது பெரிய நாடு. ஆசியாவில் சீனாவுக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய நாடு, ஓகேவா? பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த நிலப்பகுதிக்கெல்லாம் பரப்பளவு வந்து சதுர கிலோமீட்டர்ல சொல்லுவாங்க. சதுர கிலோமீட்டர் அப்படின்னா என்னன்னா, 1 கிலோமீட்டர் நீளம், 1 கிலோமீட்டர் அகலம் உள்ள ஒரு கட்டம், ஒரு சதுரம் போட்டோம்னா அதுதான் ஒரு சதுர கிலோமீட்டர். இப்படி வந்து இந்தியாவுல எத்தனை 1 கிலோமீட்டர் நீளம் அகலம் உள்ள கட்டங்கள் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 32,87,263 சதுர கிலோமீட்டர். இது இந்தியாவின் பரப்பளவு. அக்யூரஸியாவும் தெரிஞ்சிருக்கணும். 32,87,263 சதுர கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஓகே. இதை வந்து 3.3 மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மில்லியன்னா 10 லட்சமா, அதை வந்து அப்படியும் சொல்லுவாங்க. நீங்க அதுல வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் கேட்பாங்க பரப்பளவு. இப்ப தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 10வது பெரிய மாநிலமா இருக்கு. 1,30,058 சதுர கிலோமீட்டர் தமிழ்நாட்டின் பரப்பளவு. 1,30,058 கிலோமீட்டர் தமிழ்நாட்டோட பரப்பளவு. ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூமியோட மொத்த பரப்பளவுல வந்து 2.4%, 2.42% இந்தியா கிட்ட இருக்கு. புரியுதா? பூமியோட மொத்த நிலப்பரப்பு 100% அப்படின்னா இந்தியா வந்து எவ்வளோ அதுல 2.42% அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவை பத்தி சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து இந்தியாவை பத்தி படிக்கணும் அப்படின்னா இந்தியாவோட பெருமை அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீங்க இப்ப பாலிட்டியில பாக்குறீங்க அப்படின்னா பார்ட் 1ல ஆர்டிகிள் 1 to 4ல இந்தியாவோட அமைவிடம், இந்தியாவோட பேரு, பாரத், இந்துஸ்தான் அப்படியெல்லாம் கொடுத்துருக்கு. ஓகேவா? பார்ட் 1 வந்து அமைவிடம், மாநிலங்கள், இதை பத்தி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவிஞர் தாராபாரதி ஒரு பாட்டுல சொல்லியிருப்பார், புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பூமியில வந்து கிழக்கு பக்கமா இந்தியா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி அதிசயம் அதுதான் இந்தியா அப்படின்னு ஏஎல் பாசம் சொல்லியிருப்பார். இதெல்லாம் இந்தியாவோட சிறப்பை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சரி இருங்க. ஓகேவா? நிலம் மற்றும் நீர் எல்லைகள் அப்படிங்கிறாங்க. இது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இப்ப இந்தியாவோட மேப்பை நீங்க பாத்தீங்கன்னா நில எல்லை, நீர் எல்லை. ஒரு நீரால் சூழப்பட்டால் நீர் எல்லை, நிலத்தால் சூழப்பட்டால் நில எல்லை. அவ்வளவுதான். புரியுதா? இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்தியாவை சுத்தி ஒரு ஃபென்ஸ் போடணும், வேலி அமைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நிலப்பகுதியில இருந்துச்சுன்னா அதுல வேலி அமைச்சிருவீங்க. நீர் இருந்தா, கடற்கரை இருந்தா என்ன பண்ண முடியும்? நீர்ல தான் வேலி அமைக்க முடியும். அதுதான் வந்து நீர் எல்லை, நில எல்லை அப்படின்னு பிரிக்கிறது. ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்கன்னா, 15,200 கிலோமீட்டர் நில எல்லையை வந்து இந்தியா கொண்டிருக்கிறது. அது எந்தெந்த நாடுகளுடன் இந்த நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னா, வடமேற்குல பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம், பூட்டான், வங்காளதேஷ், பங்களாதேஷ், அடுத்து மியான்மர், இந்த நாடுகளுடன் நில எல்லையை வந்து பகிர்ந்து கொள்கிறது. நில எல்லை. ஓகேவா? இதே உங்களுக்கு அடிக்கடி கேட்குறாங்க, எத்தனை கிலோமீட்டர் இந்தியா எந்த நாட்டுடன் மிக நீண்ட நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னா நீங்க சீனா, பாகிஸ்தான் சொல்லக்கூடாது. ஏன்னா பங்களாதேஷ், இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. இல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 4156 கிலோமீட்டர் பங்களாதேஷுடன் நில எல்லையை பகிர்ந்து கொள்ளுது அப்படிங்கிறாங்க. ஆனா நெட் இதுல வந்து சிபிஎஸ்இ பாடம் நெட்ல எல்லாம் 4096 இருக்கு. அதுதான் கரெக்ட். 4096 கரெக்ட். ஆனா நம்ம நம்ம புக்ல வந்து இதுல சமச்சீர் புக்ல 4156 இருக்கு. இது தவறானது. இது வந்து கரெக்ட். ஆனா பாத்துங்க, கொஸ்டின்ல வந்து இந்த புக்ல உள்ள இது வந்தா இதுதான் போடணும் நீங்க. ஓகே, அது பாத்துங்க. ஆனா வேற எக்ஸாம் எஸ்எஸ்சி எல்லாம் எழுதுனீங்கன்னா இதுதான் கரெக்டான ஆன்சர். ரயில்வே எஸ்எஸ்சிக்கு போனீங்கன்னா இந்த இந்த இது கரெக்ட். அடுத்து இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நீர் எல்லை இருக்குல்ல, இந்தியாவோட நீர் எல்லை வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. அதை நான் சொல்றேன். அதுல சமீபத்துல ஒரு இது பண்ணாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இந்தியா வந்து எந்த நாட்டுடன் குறைவான நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆப்கானிஸ்தானுடன் வெறும் 106 கிலோமீட்டர் தான். ஓகேவா? இந்த பகுதியும் இப்போ வந்து பிஓகேல போயிடுச்சு. நான் அது மேப் வச்சு உங்களுக்கு சொன்னா புரியும். இப்ப இந்தியாவோட எல்லைகள் சொல்றாங்க, கிழக்கே வங்காள விரிகுடா, தெற்கே இந்திய பெருங்கடல், மேற்கே அரபிக்கடல். இப்படி வந்து 6100 கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை அந்த பகுதியை வந்து இந்தியா கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் தீவு கூட்டங்களையும் சேர்த்து 7516 கிலோமீட்டர்னு சொன்னாங்கல்ல. இப்ப இதுலதான் ஒரு
சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்ச் அப்படின்னா, இப்ப லாஸ்ட் மந்த் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட நீர் எல்லையை. இது எவ்வளவு வருது? 7516 அப்படிங்கிறது தவறு. வந்து எவ்வளவு சொல்றாங்க? 11,098.81 கிலோமீட்டர் அப்படின்னு. நல்லா பாத்துங்க. இதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க கரண்ட் அஃபேர்ல. இவ்வளவு வந்து நீர் எல்லை இந்தியாவோட தற்போது இருக்கு. ஏன் 7516ன்னு இன்னும் வந்து கம்மியா சொன்னாங்க அப்படின்னா, அந்த தீவுகள், அதை சுற்றி உள்ள பகுதிகள், அதெல்லாம் எப்படி மெஷர் பண்றதுன்னு அக்யூரேசியான அந்த டெக்னாலஜி அப்ப கிடையாது. இப்போ வந்து ரொம்ப அக்யூரேசியா சேட்டலைட்டை வச்சு இந்த மெஷர் பண்ணி இந்த இதை சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு தெரியுதா? இல்லைன்னா திரும்ப நான் இங்கேயும் எழுதுறேன் அதை. இந்தியாவின் நீர் எல்லை எவ்வளவு அப்படின்னு கரண்ட் அஃபேர்ல கேட்கலாம். சமீபத்தில் திருத்தப்பட்ட நீர் எல்லை எவ்வளவுன்னு 11,098.81 கிலோமீட்டர். நல்லா பாத்துங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ல ஜாகிரபிக்கு வந்து தனியா கேட்குறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்னு காமனா இருந்துச்சு. இப்போ சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சதுனால ஜாகிரபி கரண்ட் அஃபேருக்கு நீங்க இதை பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து இந்தியாவையும் இலங்கையும் பிரிப்பது வந்து அந்த பாக் நீர் சந்தி, இதை வந்து அடிக்கடி கேட்டாங்க. உங்களுக்கு தெரியும், அது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். சமீபத்துல உலகின் அழகான தீவுகள் அப்படின்னு ஒரு சர்வே எடுத்தாங்க. அதுல ஸ்ரீலங்கா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஸ்ரீலங்காவை வந்து ஆசியாவின் வைரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் பாத்துங்க. உலகின் அழகான தீவுகளில் முதலிடம் பிடித்தது எதுன்னா ஸ்ரீலங்கா. அடுத்து இந்தியாவும் உலகமும். இப்போ வந்து உலக வரைபடத்துல இந்தியா எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ளது. ஓகே, கிழக்கு மற்றும் மேற்கு. நான் இப்போ அது இதுல சொல்றேன், உங்களுக்கு மேப் வச்சு சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்து பாருங்க. இந்தியா ஒரு துணை கண்டம், இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்தியா வந்து ஒரிஜினல் இந்தியா வந்து கிடையாது. ஒரிஜினலா ஒரு 100 இயர்ஸ் பேக்ல போனீங்கன்னா இந்தியா வந்து இதுல பாருங்க, பாகிஸ்தானும் இந்தியா தான், மியான்மர் இந்தியா தான், வங்காளதேசமும் இந்தியா தான், நேபாள் தனியா இருந்துச்சு, பூட்டான்ல சில பகுதி இருந்துச்சு, இலங்கை, இப்படி வந்து ஒரு இத்தனை பகுதிகளை உள்ளடக்கியதுதான் இந்தியா. துணை கண்டம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கு இந்தியாவுக்கு. ஒரு கண்டத்துல நிலவும் அனைத்து காலநிலையும் இந்தியாவில் நிலவுது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப இந்தியாவில் வந்து பாலைவனம் இருக்கு. 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உள்ள பாலைவனம் இருக்கு. -50 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கிற நம்ம கிட்ட என்ன இருக்கு? இமயமலை பகுதிகள் இருக்கு. ஓகேவா? அடுத்து வறண்ட பகுதிகள், சமவெளிகள், காடுகள், மலைகள், இப்படி எல்லாமே இருக்கிறதுனால ஒரு கண்டத்தில் நிலவும் அனைத்து காலநிலை அந்த நிலத்தோற்றம்லாம் இருக்கிறதுனாலதான் இந்தியாவை துணை கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதை தான் இங்க டீட்டெயிலா சொல்றாங்க. ஓகே, இப்போ வந்து உலக வரைபடத்தில் இந்தியாவின் அமைவிடம் இதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. மேப் எடுத்து நீங்க அதை வச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நம்ம ஸ்கூல் டைம்ஸ்ல சோசியல் சயின்ஸ்ல வந்து மேப் ரீடிங், அதாவது மேப் கொடுத்துருவாங்க, பிளாங்க் மேப் எக்ஸாம்ல ஒரு 5 இடத்த கொடுத்துருவாங்க. விசாகப்பட்டினம், தார், பாலைவனம் அப்படின்னு நம்ம அந்த மேப்ல வந்து குறிக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து மைண்ட்ல நல்லா நிற்கும். மேப் ரீடிங்ல படிக்கிறது மறக்காது. ஓகே, இப்ப நீங்க இந்த உலக வரைபடத்துல இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. கிரீன் பண்ணி இங்க காட்டியிருக்காங்க. இப்போ வந்து இந்த கிரீன்லாந்து அப்படிங்கிறது எந்த நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு வேர்ல்டு ஜியாகிரபில எல்லாம் கேட்பாங்க. நமக்கு வந்து இந்தியன் ஜியாகிரபி முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நம்ம இந்த மற்ற விஷயத்தை விட்டுட்டு இந்தியாவை பத்தி மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து உலகம் வந்து 7 பெருங்கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய கண்டம் அப்படின்னா ஆசியா, உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அடுத்து இந்தியா வந்து அமைவிடத்துல இப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்தியா ஒரு தீபகற்ப நாடு அப்படின்னு தெரியுது. ஏன்னா 3 பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டிருந்தால் அதை வந்து பெனின்சுலர் அல்லது தீபகற்பம் அப்படிம்பாங்க. ஐரோப்பா கண்டம் இருக்கு பாருங்க, அதை வந்து தீபகற்பங்களின் தீபகற்பம் அப்படிம்பாங்க. ஏன்னா அது அப்படிதான் இருக்கு. 3 பக்கம் நீர், ஒரு பக்கம் நிலம், அப்படி இருக்கிறதுனால ஐரோப்பாவை தீபகற்பங்களின் தீபகற்பம்பாங்க. ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு கூட ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா இருண்ட கண்டம்னு சொல்லுவாங்க, தாய் கண்டம்னு சொல்லுவாங்க. புவியியல் அடிப்படையில வந்து 4 அரைக்கோளங்களிலும் காணப்படும் கண்டம் அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன 4 அரைக்கோளம்னா உங்களுக்கு புரியுற மாதிரி திரும்ப சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த உலக வரைபடம் இதுல இருக்கு. ஆக்சுவலி வந்து உலக வரைபடம் வந்து குளோபலா இருக்கும், ஜியாய்டு ஷேப்ல. நம்ம படிக்கணுங்கிறதுக்காக மேப்ல வந்து 2D டைமென்ஷன்ல இப்படி உலக வரைபடத்தை என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சு வச்சிருக்காங்களா. இதை நான் இப்ப பிரிக்கிறேன் பாருங்க. இது வந்து நில நடுக்கோடு, ஈக்குவேட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இது வந்து வட அரைக்கோளம். ஓகேவா? இது வந்து தென் அரைக்கோளம். இது எல்லாருக்கும் தெரியல. இப்ப செங்குத்தா இப்படி பிரிக்கிறோம். சாரி,
பிரிச்சுன்னா இது வந்து ஆஹ், மேற்கு அரைகோளம், இது வந்து கிழக்கு அரைகோளம். இப்ப எத்தனை உலகத்தை வந்து எத்தனை பகுதியா பிரிச்சிட்டோம்? ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா எங்க வந்து இருக்கு? தேர்ட்ல இருக்கு. இது என்னன்னா வட அரைகோளம், இது வந்து தென் தென் அரைகோளம். சாரி, நான் அந்த இத லைனை தப்பா போட்டேன். இங்க வரும், இங்க வந்து இந்தியாவை பிரிக்கணும். இது வந்து வட அரைகோளம், இது வந்து தென் அரைகோளம். அப்ப இந்தியா எங்க இருக்குன்னா வடகிழக்கு, இது வந்து கிழக்கு அப்படிங்கிறதுனால இந்தியா வந்து வடகிழக்கு அரைகோளத்தில் அமைந்துள்ளது. இதை தான் டிஎன்பிஎஸ்சில கேட்டாங்க. இந்தியா புவியில் இந்தியா எங்க அமைந்துள்ளதுன்னா வட அரைகோளத்துல இந்தியா இருக்கு. கிழக்கு பக்கம் அமைந்திருக்கிறதுனால வடகிழக்கு. ஓகேவா? இவங்களுக்கு இது எப்படி புரியும் அப்படின்னா திசைகள் மொத்தம் 8. ஓகே. 8 திக்கும் சென்றிடுவீர்னு சொல்லுவாங்களா? என்ன 8 திசை அப்படின்னா உங்களுக்கு இது பேசிக்கா அது ஒரு புரிஞ்சிருக்கணும். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் போட்டுட்டு வடகிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு, இந்த 8 திசைகள் உங்களுக்கு பிரிக்க தெரியணும். எப்படி நீங்க பிரிக்கணும்னா இது வந்து வடக்கு அப்படின்னா வடகிழக்கு, வடமேற்கு. இது தெற்கு அப்படின்னா தென்கிழக்கு. இப்படிதான் பிரிக்கணும். இது உங்களுக்கு பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்பதான் இந்த இது வந்து புரியும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மேக்ஸ்லயும் யூஸ் ஆகும். ரீசனிங்ல வந்து ஒரு சம் வரும்ல. எப்படின்னா வந்து இப்ப ரம்யா தனது வீட்டிலிருந்து 50 மீட்டர் வலதுபுறமாக சென்றால், பின்னர் தனது இடது கை பக்கம் 20 மீட்டர் திரும்பினாள் அப்படின்னு சொல்லிட்டு, தற்போது ரம்யா வந்து இருக்கும் இடம் இல்ல தூரம் இப்படி எல்லாம் கேட்பாங்க. இல்ல எந்த திசையை நோக்கி தற்போது நிற்கிறாள், இல்லைன்னா சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து எந்த பக்கம் இருக்கா, இப்படிலாம் கேட்பாங்களா? அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த இது கண்டிப்பா தேவைப்படும். ஓகே, அதனால பாத்துங்க. அமைவிடம் பரப்பளவு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த பூமியில வந்து பர்டிகுலரா எந்த ஒரு அடையாளம் அதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்றாருன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கிரேக்க அறிஞர் ஒருத்தர் இருந்தார், புவியியலாளர். அவர் தான் தாலமி. அவர் என்ன சொன்னாரு, அந்த பூமியில இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அது எங்க இருக்குன்னா அந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பூமி வந்து ரொம்ப பெருசு. அப்ப என்ன பண்றாருன்னா கற்பனை கோடுகளை வரைகிறார் பூமியில. அதுதான் அச்சக்கோடுகள், தீர்க்க கோடுகள் அப்படிப்பாங்க. சிலருக்கு இதுலயும் டவுட் வரும். அச்சக்கோடுகள் அப்படிங்கிறது கிடைமட்டமா இருக்கிறதா? இப்ப வந்து உங்களுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் ஜஸ்ட் போட்டு காட்டுறேன். இதுதான் பூமி அப்படின்னா இப்படியும் கோடுகள் வரைஞ்சாரு, இப்படி செங்குத்தாவும் வரைஞ்சாரு. இங்கிலீஷ்ல வேணாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். லேட்டிடியூட், லாங்கிடியூட்ஸ்மாங்க, இல்லைன்னா அச்சக்கோடுகள், தீர்க்க கோடுகள் அப்படிம்பாங்க. இந்த கோடுகள் மூலம் வரைகிறதுனால என்ன ஒரு இதுன்னா, இப்ப இங்க ஒரு பொருள் இருக்குன்னா இந்த கோடுகளை வச்சு அதை கரெக்டா நீங்க இது பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து உலகம் எவ்வளவு அக்யூரேசியா போச்சுன்னா சேட்டலைட்டை வச்சு நீங்க இந்த பூமியில ஏதோ ஒரு மூலையில ஒரு காயினை நீங்க சுண்டி விட்டாலும் அந்த காயின் வந்து பூ விழுந்துச்சா தலை விழுந்துச்சான்னு உலகத்தின் எந்த மூலையில இருந்து வேணாலும் பார்த்துடலாம். அந்த அளவுக்கு பூமியை வந்து அக்யூரேசியா சேட்டலைட் புகைப்படங்கள் வந்து கண்டுபிடிக்குது. எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா இந்த அச்சக்கோடுகள், தீர்க்க கோடுகளை வச்சுதான். ஓகேவா? புரியுதா? அதே மாதிரி இப்ப இந்த மிசைல், பாம் இதெல்லாம் கரெக்டா அக்யூரேசியா எப்படி அதுல அங்க பின் ஒரு மீட்டர் வித்தியாசப்படாம போடுறாங்கன்னா இந்த அச்ச தீர்க்க கோடுகளை பயன்படுத்தி. ஓகே. இது வந்து அந்த தாலமி வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால உருவாக்கிய அந்த அச்சக்கோடுகள், தீர்க்க கோடுகளோட பயன் வந்து இன்னைக்கு நமக்கு நிறைய இருக்கு. அதை வச்சுதான் இந்த இதெல்லாம் சொல்றாங்க. இப்ப இந்தியா வந்து பூமியில எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா 8 டிகிரி 4 மினிட் வட அச்சத்திலிருந்து 37 டிகிரி 6 மினிட் வட அச்சம் வரை பரவி இருக்கு. ஓகேவா? இது மேப் இருந்தா உங்களுக்கு புரியும், ஈஸியா இது காட்டுறதுக்கு. நான் பாத்துங்க, இது டிஎன்பிசில கேட்பாங்க. அதே மாதிரி 68 டிகிரி 7 மினிட் கிழக்கு தீர்க்கத்திலிருந்து 97 டிகிரி 25 மினிட் கிழக்கு தீர்க்கம் வரை பரவி இருக்கு. ஓகே. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 3214 கிலோமீட்டர், 3214 கிலோமீட்டர் இதுக்கு கன்னியாகுமரிக்கும் காஷ்மீருக்கும் இடையே உள்ள தூரம் 3214. இது வந்து அகலம்னு வச்சுங்களேன். குஜராத்துக்கும் அருணாச்சல் பிரதேசத்துக்கும் இடையில உள்ளது 2933 கிலோமீட்டர். ஓகே. அதை தான் இங்க டிகிரி வித் மினிட்ல சொல்றாங்க. நல்லா பாத்துங்க, இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பாயிண்ட் சொல்றாங்க. நான் சொன்னேன்ல, இப்ப இந்தியாவின் தென்கோடி முனை அப்படின்னா கீழே
தெற்கு பக்கத்துல. இந்தியாவின் தென்முனை அப்படின்னா கன்னியாகுமரி. கன்னியாகுமரி தான் இந்தியாவோட கடைசி பாயிண்டா அப்படின்னா நிலத்துல வந்து கன்னியாகுமரி கரெக்ட். நீர் எல்லையில வந்து என்ன ஆகும்னா அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகள் கன்னியாகுமரியோட இன்னும் கீழே இருக்கிறதுனால தென்கோடி முனை அப்படின்னா வந்து பிக்மேலியன் பாயிண்ட் இல்லைன்னா இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 6°45 இருக்கும். ஓகேவா? இதுல இருக்கும் 6°45 இருக்கும். இது பாருங்க. இங்க வந்து என்ன சொன்னேன், கீழே வந்து 8.4 to 37.6. இங்க வந்து கன்னியாகுமரி இருக்கிறது 8°4'. இப்போ வந்து 6.6°45 தான் இந்திரா முனை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அதே மாதிரி காஷ்மீர் பக்கம் லாஸ்ட் பாயிண்ட் எதுனா இந்திரா கோல். கீழே இருக்கிறது இந்திரா பாயிண்ட், மேல இருக்கிறது இந்திரா கோல். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் அந்த பக்கம் வந்து கிபித்து கடைசி எல்லை வந்து கிபித்தும்பாங்க. அருணாச்சல் பிரதேசில் தான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் சூரியன் உதிக்கும். அதனால தான் அந்த இப்படி பேர் வச்சிருக்காங்க. அந்த பேரை பிரிங்க, அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ். அருணானா சூரியன். ஓகேவா? அருண், அருணா, ரவி, இதெல்லாம் வந்து இந்த பேருக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும். சூரியன். சல் அப்படின்னா கிளம்பும் மண்டலம். சூரியன் கிளம்பும் மண்டலம். இயர்லி மார்னிங் விடிய காலம் 4:30 மணிக்கெல்லாம் சூரியன் உதிச்சிடும் அருணாச்சல்ல. நான் அருணாச்சல்ல ஒரு 2-3 வருஷம் இருந்தேன், பார்த்துருக்கோம். 4 மணி 4:15 சூரியன் காலையிலேயே உதிச்சிடும் அருணாச்சல்ல. அதே மாதிரி ஈவினிங் 4 மணிக்கெல்லாம் இருட்டிடும். இந்த வித்தியாசம் ஏற்படும். ஓகேவா? ஆனா வந்து குஜராத் வந்து இந்த பக்கம் மேற்க வந்து கடைசியானது. இப்ப ரேன் ஆஃப் கட்ச் அப்படிம்பாங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு 7 மணி ஆயிரும். ஏன்னா இந்த 2 மணி நேரம் வித்தியாசம், நேர வித்தியாசம் வந்து 2 மணி நேரம் இந்தியாவில். ஏன் இந்த 2 மணி நேரம் வித்தியாசம் வருது அப்படின்னா உங்களுக்கு இந்திய திட்ட கோடு அந்த ஐஎஸ்டி போகுதுல, அதை சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நான் அதை அப்புறம் சொல்றேன் பாருங்க. ஓகே, இதுதான் இந்தியாவோட எல்லை பகுதிகள், வடக்க கிழக்க இதெல்லாம் இங்க சொல்றாங்க பாருங்க. லடாக்ல வந்து இந்திரா கோல் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து ரொம்ப முக்கியம். 3214 கிலோமீட்டர் வடக்கிலிருந்து தெற்கு வரை. ஓகே, அதாவது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை இந்தியாவோட அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 3214 கிலோமீட்டர். இங்க குஜராத்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரை 2933 கிலோமீட்டர். ஓகே, அடுத்து இந்தியாவை வந்து இந்த கடகரேகை 2ஆக பிரிக்கிறது. நான் இப்ப இந்தியாவோட மேப் வந்தோன்னா நான் அந்த கடகரேகை காட்டுறேன். ஓகேவா? இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இந்தியாவை 2ஆ பிரிக்குது. ஓகே, நம்ம இருக்கிறது நிலநடுக்கோட்டுக்கு மேல. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து பாருங்க. இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து இந்தியா 28 மாநிலங்களாகவும் 8 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. ஓகே, 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களாக இந்தியா வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதுல வந்து யூனியன் பிரதேசங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியா தெரியும். அடுத்து இந்திய திட்ட நேரம். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்திய திட்ட நேரம் அப்படிங்கிறது ஐஎஸ்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்சன் பிரபு தான் அந்த திட்ட நேரத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகே, திட்ட நேரம் வந்து எப்படி வித்தியாசப்படுது? இப்போ வந்து பிரான்ஸ்னு ஒரு நாடு இருக்கு. பிரான்ஸ்ல வந்து 13 டைம் ஜோன் ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? ரஷ்யாவில் வந்து 11 டைம் ஜோன் ஃபாலோ பண்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த தூரம் எவ்வளவு விடுத்து அதிகமாக போகுதோ அவ்வளவு வந்து நேர வித்தியாசம் ஏற்படும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ரஷ்யாவில் ஒரு நாடு தான் ரஷ்யா. ஆனா சில இடத்துல விடியும், சில இடத்துல வந்து அப்பதான் இருட்ட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வித்தியாசப்படும். இந்தியாவில் வந்து இந்த வித்தியாசம் 2 மணி நேரம் தான். ரஷ்யாவில் இந்த வித்தியாசம் 17-18 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு. அப்பதான் நிறைய டைம் ஜோன் தேவைப்படும். இந்தியாவுக்கு இன்னொரு திட்ட நேரம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அது கொண்டு வந்தா. ஓகே, இங்க என்ன சொல்றாங்கன்னா 30 தீர்க்க கோடுகள் இந்தியா வழியாக பயணிக்கிறது. இந்தியா வழியாக எத்தனை தீர்க்க கோடுகள்? 30 தீர்க்க கோடுகள். ஒரு தீர்க்க கோட்டிற்கும் மற்றொரு தீர்க்க கோட்டிற்கும் இடையே சூரியன் பயணிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து 4 மினிட்ஸ். அப்ப 30x4 அப்படிங்கிறது 120 நிமிடங்கள். 120 நிமிடங்கள் அப்படி நிமிடங்கள்ங்கிறது 2 மணி நேரம், 2 ஹவர்ஸ். அப்பதான் அந்த 2 மணி நேரம் நமக்கு வித்தியாசம் வருது. புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து குஜராத்துக்கும் இது குஜராத், இது அருணாச்சல் பிரதேஷ்னா இதுக்கு இடையில வந்து எத்தனை தீர்க்க கோடுகள் போகுது? 30. இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 68க்கும் 97க்கும் இடையில என்ன டிஃபரெண்ட்னா 29 வரும். அததான் கிட்டத்தட்ட 30 அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஒரு தீர்க்க கோட்டுக்கு 4 மினிட்னா 30 தீர்க்க கோட்டுக்கு
2 மணி நேரம். அதை தான் இங்க டீட்டெயிலா சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. அடிக்கடி என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்த தீர்க்க கோடு வந்து ஐஎஸ்டி ஸ்டாண்டர்ட் டைம் போகுதுல, அது உத்தரப்பிரதேசத்துல மிர்சாப்பூர், அலகாபாத், அதாவது இப்ப வந்து பிரயாக்ராஜ்னு சொல்றாங்களா, அந்த வழியாக இந்த திட்ட நேரம் பயணிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, கிரீன்விச் ஸ்டாண்டர்ட் டைம்னு ஒன்று இருக்கு. இங்கிலாந்துல ராயல் ரிசர்ச் சென்டர் இருக்கு. அங்க வந்து கிரீன்விச் அப்படின்னு ஒரு லைன் போட்டிருக்காங்க. அதுதான் பூமியோட 0 பாயிண்ட். ஓகே, 0 டிகிரி. அது அங்க இருந்து தான் டைம் ஜோனே ஆரம்பிக்குது. அங்க சூரியன் உதிக்கும் போது என்ன பண்றாங்க, டைம் உலகத்தோட அந்த ஒரு நாள் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்து 5 மணி நேரம் 30 நிமிடம் முன்னதாகவே உள்ளது. கிரீன்விச் டைமோட 5 hours 30 minutes வந்து நம்மளது பேக்ல இருக்கு இந்தியாவோ. ஏன்னா இந்தியாவோட அமைவிடம் அந்த வித்தியாசம் ஏற்படுது. ஏன்னா 82 டிகிரி அந்த டிகிரி டைம்ல வந்து 5 hours 30 minutes அந்த வித்தியாசம் ஏற்படுது. ஓகே, அடுத்து எல்லாமே பேசிக்கான விஷயம்தான். நல்லா படிச்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2014 ஆந்திர பிரதேசம் வந்து தெலுங்கானா அப்படின்னு ரெண்டா பிரிச்சாங்க. அதை வந்து ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தெலுங்கானாவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் ஹைதராபாத். ஆனா 2024 வரை ஹைதராபாத் நகரம் 2 பேருக்குமே வந்து தலைநகரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அதுக்குள்ள அவங்கவுங்க தலைநகரை ரெடி பண்ணிட்டாங்க. அது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அந்த மாநில மறுசீரமைப்பு வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்தியாவின் இயற்கை பிரிவுகளை வந்து பிரிச்சு சொல்றாங்க. வந்து வடக்கே வந்து இமயமலை இருக்கு, கடற்கரைகள் இருக்கு, பாலைவனம் இருக்கு இந்தியாவில். இதெல்லாம் பிரிக்கிறாங்க. 5 பெரும் பிரிவு அப்படிங்கிறாங்க. சில புக்ல வந்து 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வடக்கு மலைகள். வடக்கு மலைகள், இந்தியாவுக்கு வடக்கு என்ன மலை இருக்கு? இமயமலை இருக்கு. இதுல ஃபுல்லா இமயமலையை பத்தி டீட்டெயிலா சொல்லுவாங்க. இமயமலையை பத்தி அடிக்கடி என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஹிமாலயாஸ் அப்படிம்பாங்க. அது ஹிமாலயாஸ்ங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா பனி உறையும் இடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஹிமாலயாஸ்ங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு. பனி உறையும் இடம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இந்த மைத்தாலஜி ஹிந்து புராணங்களின் படி உங்களுக்கு தெரியும், அது வந்து சிவனோட மலை இருப்பிடம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வந்து புனித பயணம்லாம் அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய இமயமலை அப்படிங்கிறது ஒரு மலை கிடையாது. நீங்க நல்லா நான் இது பண்ணி பாத்துங்க. மலை தொடர்கள் கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் நீளத்துல பரவி இருக்கு. அகலம் வந்து 800 கிலோமீட்டர். அப்படின்னா பாத்துங்க எத்தனை லேயர்ஸ் இருக்கணும். இப்படி அடுக்கடுக்கா இருக்கும். ஒரு அடுக்குக்கு மேல இன்னொரு அடுக்கு பெருசா இருக்கும். அந்த உச்சே தெரியாது. நீங்க எவரெஸ்ட்ல ஏறினா மட்டும்தான் இமயமலையோட அந்த இது தெரியும். ஆனா கிளவுடா இருக்கும். அந்த ஏரியல் வியூ அவ்வளவு கிளியரா இருக்காது சேட்டலைட்ல பாக்குற மாதிரி. ஆனா ஒரு மலையில ஏறி பாத்தீங்கன்னா அதை விட பெரிய மலை தான் பக்கத்துல இருக்கும். இப்படிதான் வந்து இதுதான் மலைத்தொடர் அப்படிம்பாங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்னன்னா, இமயமலை வந்து அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு தெரியணும். அப்படின்னா என்னன்னா, இமயமலை எப்படி உருவானுச்சுன்னு எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா தெரியும். ஏன்னா உலகின் மிக இள வயது மலை, யங் ஃபோல்டட் மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க இமயமலை. இமயமலை வந்து இந்த கண்டத்திட்டு நகர்வு சொல்லுவாங்கல்ல, ஆல்ஃபிரட் வெக்னர் வந்து கண்ட நகர்வு கோட்பாடுன்னு ஒன்று சொன்னாரு. அதன்படி இந்திய தட்டும் யுரேசிய தட்டும் மோதியதால உருவானதுதான் இமயமலை. இன்னும் அந்த மோதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஓகேவா? அந்த அங்காரா கோண்டுவானான்னு நிலப்பகுதி பிரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா மடகாஸ்கர் பக்கத்துல இருந்து ஒரு தட்டு வருது. வந்து என்ன பண்ணுது, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் யுரேசிய தட்டுல வந்து மோதுது. அதுதான் இந்தியன் தட்டும் யுரேசியன் தட்டும் மோதுனுச்சு. அதனால அந்த இமயமலை வந்து காலப்போக்கில் உருவானது. இமயமலையின் உயரம் இன்றளவும் அதிகரிக்குது. அந்த மோதல் வந்து இன்னும் ரொம்ப மைல்டா தொடருது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதனால நீங்க பாத்துங்க, இமயமலை வந்து கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் நீளத்துல அகலத்துல பரவி இருக்கு. இதனால இந்தியாவுக்கு என்ன நன்மை அப்படின்னா, பல நன்மைகள் இருக்கு இமயமலையால. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஸ்கூல் புக்லயே படிச்சிருப்போம், இந்தியாவின் இயற்கை அரண். வடக்க வந்து இமயமலை இருந்ததுனாலதான் ரொம்ப கம்மியான பேர் வந்து நம்மளை தாக்கிட்டு போனாங்க. அலெக்சாண்டர் இந்தியாவை தாக்கிய பழங்கால மன்னர்கள், நெப்போலியன் வந்தார் இந்தியாவை தாக்க. அடுத்து செங்கிஸ்கான் மங்கோலியா பக்கத்துல இருந்து, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா வந்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப அவங்களால ஆதிக்கம் பண்ண முடியல. ஆனா முகல்ஸ், பாபர் இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா அதானது. ஆனா இமயமலை மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வர்றவன் போறவெல்லாம் இந்தியாவை தாக்கிட்டு அட்டாக் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பான். இமயமலையால தான் இந்தியா ஒரு செல்வம் குளிக்கும் நாடாக இருந்தது. அப்புறம் கடைசியா
ஆங்கில காலனி ஆதிக்கம்லாம் வந்து அது ஜீரோ ஆயிடுச்சு. ஓகேவா? அதனால இயற்கை அரண். அடுத்து ரஷ்யா பக்கத்துல இருந்து சைபீரியால இருந்து ஒரு குளிர்காற்று வீசும். ஓகேவா? அந்த குளிர்காற்றை தடுக்கிறது இமயமலை. ஒருவேளை வந்து இமயமலை இல்லைன்னா அந்த குளிர்காற்று இந்தியாவின் வட இந்தியா முழுவதையும் உறைய வைத்து விடுமா. அவ்வளோ டேஞ்சரான குளிர்காற்று. நீங்க குளிர்காற்றுனா குளிரும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அந்த குளிர்காற்று ஒரு நாள் அடிச்சுச்சுன்னா ஃபுல் ஏரி, குளம் எல்லாமே உறைஞ்சிரும் நீர். பயிர்கள் எல்லாம் நாசமாயிரும். அடுத்து கிட்டத்தட்ட ரஷ்யா போன்ற காலநிலை இருக்கும். பைப்ல தண்ணி கூட வராது. அந்த மாதிரி குளிர்காற்று. இது மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கு இமயமலையால. ஓகேவா? இதுல ஒரு சில விஷயத்த சொல்லியிருப்பாங்க, பாப்போம் இருங்க. சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இமயமலை வந்து உருவானது, நமக்கு தெரியும். இந்த அகலம் வந்து வேறுபடும். சில இடத்துல இமயமலை வந்து அகலமாகவும் சில இடத்துல குறுகலாகவும் இருக்கும். ஓகேவா? இந்த பாமீர் முடிச்சு இல்லைன்னா உலகின் கூரைன்னு சொல்லுவாங்கல்ல, திபெத் பீடபூமி, அதெல்லாம் இங்கதான் இருக்கு. இது மாதிரி உலகின் உயரமான சிகரங்கள் எல்லாமே இங்க இருக்கு. மொத்தம் 14 உலகின் உயரமான சிகரங்கள் இருக்கு. உலகின் மிகப்பெரிய சிகரம் எவரெஸ்டும் இங்கதான் இருக்கு. ஆனா அது எங்க இருக்குன்னா நேபாளில் இருக்கு, இந்தியாவில கிடையாது. நிறைய பேர் எவரெஸ்ட் இந்தியாவில இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்தியாவில கிடையாது, நேபாளில் இருக்கு. அதையும் நான் டீட்டெயிலாக சொல்றேங்க. ஓகே. நான் சொன்னல, ஹிமாலயா அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் அந்த வார்த்தைக்கு வந்து பனி உறையும் இடம், அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் அரணாக உள்ள அந்த இமயமலையை பத்தி படிக்கணும்னா நீங்க இமயமலையை மூணா பிரிக்கிறாங்க. டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அடுத்து வந்து மத்திய இமயமலைகள், கிழக்கு அல்லது பூர்வாஞ்சல் இமயமலைகள் அப்படின்னு மூணா இமயமலையை பிரிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஏரியா அப்படிங்கறதுனால பிரிச்சு பிரிச்சு படிக்கணும். இது வந்து அடிக்கடி கேட்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆரவல்லி மலைத்தொடர் உலகின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். ஏன் இதை இங்க சொல்றாங்க அப்படின்னா, உலகின் இளைய மடிப்பு மலை அதுவும் இந்தியாவில தான் இருக்கு, இமயமலை. அதுவும் அதே மாதிரி உலகின் மிக பழமையான மடிப்பு மலை அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர். ஓகேவா? ரெலிக் மவுண்டெயின்ஸ் அப்படிம்பாங்க, எஞ்சிய மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜஸ்தான் பாலைவனத்துல இருக்க ஆரவல்லி மலைத்தொடர் வந்து உலகின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். கொஞ்சம் தான் இப்ப மிச்சம் இருக்கு. இதுவும் அடிக்கடி டிஎன்பிஎஸ்ல கேட்குறாங்க, இமயமலை இதுவும் கேட்குறாங்க. அதனால தான் நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க. மேற்கு இமயமலைகள் அப்படிங்கிறாங்க. இமயமலையோட மேற்கு பகுதியில் உள்ளது. இது வந்து மிக உயரமான இமயமலைகள். இது திபெத் பகுதியில் இருக்கறனால திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க சொல்றாங்க பாருங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்பகுதியில் காணப்படும் பாறை அமைப்புகள் கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறைகளாகும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இமயமலை வந்து ரெண்டு பா தட்டுகள் மோதியதால உருவானது. அப்ப ரெண்டு தட்டுகளுக்கு நடுவுல என்ன இருந்துச்சுன்னா, கடல் பகுதி இருந்துச்சு. டெத்திஸ் அப்படிங்கிற கடல் இருந்துச்சு. அது மோதும் போது என்ன ஆச்சுன்னா கடல் உள்ள அமிழ்ந்து கீழே போயிருச்சு. அதனாலதான் நீங்க இமயமலை பகுதியில் போர்வெலோ இல்ல ஒரு ஆழமா தோண்டுனீங்க அப்படின்னா, நம்ம கடல்ல கிடைக்கிற சில இந்த சிப்பிகள், முத்து மாதிரி, சங்கு, இது போன்ற பொருள் நிறைய கிடைக்கும் பாறை இடுக்குகள்ல. ஏன்னா அது கடலா இருந்த இடம். புரியுதா உங்களுக்கு? அதை தான் இங்க சொல்றாங்க. கடலடி உயிரின படிமங்கள்ல அந்த இதெல்லாம் இமயமலை பாறைகள்ல கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து மைய பகுதியை தான் மத்திய இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தட்டுகள் மோதுனது பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மேப்ல உங்களுக்கு திரும்ப புரியுற மாதிரி சொல்றேன். ஏன்னா மேப் வச்சு படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே. இமயமலை வந்து வில் வடிவமானதும்பாங்க. ஏன்னா இதுக்கு தான் அது மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இமயமலை வில் வடிவமானது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறனால தான். ஓகே, இதை வந்து இப்படிதான் பிரிப்பாங்க. மேற்கத்திய இமயமலைகள், மத்திய இமயமலைகள், கிழக்கு இமயமலைகள் அப்படின்னு பிரிப்பாங்க. இதை பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரிதான் இமயமலை வந்து பிரிச்சு சொல்றாங்க. எத்தனை நாடுகள் இருக்கு பாருங்க இமயமலையோட அமைவிடத்துல, அது பாத்துங்க. இந்தியாவின் மேற்கே அமைந்துள்ள நாடு அப்படின்னு சொன்னாங்கன்னா பாகிஸ்தான். இந்தியாவின் வடமேற்கே அமைந்துள்ள நாடு எதுனா ஆப்கானிஸ்தான். பாத்துங்க. இங்கே ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ஆப்கானிஸ்தான்ட்ட நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்னன்னா, இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுடன் எத்தனை கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு புக்ல கொடுத்துருக்குல்ல, அது வந்து இதுதான்.
106 கிலோமீட்டர் நில எல்லையை வந்து இந்தியா ஆப்கானிஸ்தானுடன் பகிர்ந்து கொள்கிறது. இந்த 106 இந்த பகுதி தான். ஓகேவா? ஆனா இந்த பகுதி இன்னைக்கு இந்தியா கிட்ட கிடையாது. ஏன் அப்படின்னா நல்லா பாத்துங்க. இந்த பகுதி ஃபுல்லாவே பாகிஸ்தான் எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம சும்மா மேப்ல தான் காட்டுறோம். ஆனா ஆக்சுவலி இந்தியா கிட்ட கிடையாது. அப்ப இந்த பகுதி தான் என்னன்னு பேரு? பிஓகே அப்படின்னு அழைக்கிறோம். பாகிஸ்தான் அக்குபைடு காஷ்மீர் போயிருச்சா? அதே மாதிரி இந்த பகுதியும் இந்தியா கிட்ட கிடையாது. இது யாரு எடுத்துட்டு போயிட்டாங்க? சைனா எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம மேப்ல காட்டிக்கிட்டு இருக்கோம். சைனா எடுத்துட்டு போயிட்டாங்க. அக்ஸை சின் அப்படின்னு அந்த வாரோட சைனா எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படி வந்து இந்தியா வந்து நிறைய பகுதிகளை வந்து இழந்திருக்கு. ஓகேவா? இந்த பகுதி அந்த இதுல பாருங்க, அருணாச்சல் பிரதேஷ் இன்னைக்கும் வந்து அருணாச்சல் பிரதேசுக்கு சைனா வந்து உரிமை கொண்டாடுறாங்க. ஏன்னா 1962 வார்ல அருணாச்சல பிரதேசம் அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் விட்டு கொடுத்ததுனால அருணாச்சல் பிரதேசத்தை இன்னும் அவங்க பகுதியாவே நினைக்கிறாங்க. சங்னான் அப்படின்னு ஒரு பெயரிட்டு அழைக்கிறாங்க. அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து யாராவது சைனா போகணும்னா பாஸ்போர்ட்டே வேண்டாம், அது இந்தியாவோட ஒரு பகுதி தான் அப்படின்னு இன்னும் இந்தியாவை வந்து வம்பிழுக்கிறாங்க சைனா. இந்த மாதிரி நீங்க மேப்பை வச்சு படிக்கும்போது தான் இந்த இது வந்து புரிதல் வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு படிச்சீங்கன்னா நல்லது. ஓகே, பாருங்க இந்த ஒரு இதுல படத்துல வந்து இந்தியாவோட மாநிலங்கள் இந்த எல்லைகள் எல்லாம் தெளிவா கொடுத்துருக்காங்க. இப்ப கீழே இருந்து நான் உங்களுக்கு இது பண்ற பாருங்க. கீழே என்ன இருக்கு? இந்திய பெருங்கடல். ஓகேவா? கிழக்கே வந்து வங்காள விரிகுடா. இதுல இப்ப உங்களுக்கு என்ன தெரியணும் பேசிக்கா? அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எந்த கடலில் அமைந்துள்ளதுன்னா வங்காள விரிகுடால இருக்கு. ஓகேவா? அடுத்து ஒரு விஷயம் உங்களுக்கு இதுல என்ன தெரியணும் அப்படின்னா, அந்த சொன்னேன்ல கன்னியாகுமரி வந்து எந்த டிகிரில? 8°4'. இதுதான் அந்த இடம். ஓகேவா? இதோட இந்தியா வந்து முறியுது. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 0°ங்கிறது இங்க போகுது நிலநடுக்கோடு. இது வந்து 1°, 2°, 3°, 4, 5, 6, 7, 8°ல இந்தியா வந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? இப்ப ஒரு அச்சக்கோட்டுக்கு இன்னொரு அச்சக்கோட்டுக்கு இடையே உள்ள தூரம் வந்து 111 கிலோமீட்டர். இரண்டு அச்சக்கோடுகள் எதற்கு பயன்படுகிறது? பூமியில் தூரத்தை கணக்கிட. ஒரு அச்சக்கோட்டிற்கு இன்னொரு அச்சக்கோட்டிற்கு இடையே உள்ள தூரம் வந்து 111 கிலோமீட்டர். தீர்க்க கோடுகள் எதற்கு பயன்படுகிறதுனா நேரத்தை கணக்கிட. ஓகேவா? இப்ப நீங்க நிலநடுக்கோட்டிலிருந்து கன்னியாகுமரி எவ்வளவு தூரத்தில் அமைந்துள்ளதுன்னா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா 8.4 இன்ட்டு 111 பெருக்குனீங்கன்னா என்ன வருதோ கிட்டத்தட்ட 900, 850, 900 கிலோமீட்டர் வந்து இந்த தூரம் இருக்கு. இப்படி வந்து பூமியில எல்லா பகுதியுமே கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலி வந்து இந்திரா பாயிண்ட்னு சொன்னல, அது வந்து 6°45'. இங்க வருது. உங்களுக்கு வீடியோல தெரியுதா என்னன்னு தெரியல. இங்க பாத்துங்க, இங்கதான் வந்து அந்தமான் நிக்கோபார் இருக்கு. இது வந்து அந்தமான், கீழே இருக்கிறது நிக்கோபார். இங்கதான் இந்திரா பாயிண்ட் இருக்கு. புரியுதா? இதுதான் வந்து அந்த ஓகே. இப்ப பாருங்க, நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இந்தியாவை வந்து தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 3 பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டால் தீபகற்பம். ஓகே. அடுத்து தீபகற்பத்துக்கு அப்படியே உல்டாவா, தீபகற்பம்ங்கிறது என்னது? 3 பக்கம் நீர், ஒரு பக்கம் நிலம். 3 பக்கம் நிலம், ஒரு பக்கம் நீர் இருந்தா என்ன? அதுதான் விரிகுடா. அதுவும் இங்க உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்ப இந்தியா வந்து தீபகற்பம் பாத்துட்டீங்கல்ல. இது வந்து என்னது? 3 பக்கம் நிலம், ஒரு பக்கம் நீர். இதுதான் விரிகுடா. தீபகற்பத்துக்கு அப்படியே வைஸ் வெர்சா தான் விரிகுடா. புரியுதா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பாத்துங்க. அடுத்து நான் திரும்ப ஜூம் பண்ணிடுறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக இது பண்ணேன். ஓகேவா? அடுத்து பாருங்க. இந்த மாதிரிதான் நீங்க மேப்ல வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பூமி உருவானதை பத்தி சொல்றாங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு இந்த இடத்துலயே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இப்ப வந்து அந்த காலத்துல பூமி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே. இந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, இப்படிதான் மொத்தமா அங்க அங்காரா கோண்டுவானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மொத்த நிலப்பரப்பு இப்படிதான் ஃபுல்லாவே இருந்துச்சு. இதுல என்ன மொத்த நிலமும் இருந்தது. இதுல வந்து என்ன ஆகுதுன்னா சுத்தி நீர் இருந்துச்சு. இதை சுற்றி நீர் இருந்துச்சு. காலப்போக்குல இந்த நிலப்பரப்புல அழுத்தத்தினால பிளவு ஏற்பட்டு கடல் உள்ள வருது. அததான் டெத்திஸ் கடல் அப்படிங்கிறாங்க. மொத்த நிலமும் பெரிய நிலப்பரப்பா இருந்தது. கடல் உள்ள வரும்போது இது பல தட்டுகளாக இது உடையுது. இப்படி இததான் திட்டு உடைகிறது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உடைஞ்சதுல
இங்க வந்து யுரேஷிய தட்டு இருக்கு, இங்க வந்து இந்திய தட்டு இருக்கு. இது என்ன பண்ணுது? வடக்கு நோக்கி இது நகர்ந்து இந்த தட்டோட போய் இங்க மோதுனுச்சு. இத மோதும் போதுதான் இமயமலைகள் உருவானது. அதான் சொல்லுவாங்க அங்காரா கோண்டுவானா அப்படின்னு பிரிப்பாங்க. நிலப்பரப்பு வந்து அந்த கடைசியில் கோண்டுவானா எங்கு நோக்கி நகர்ந்தது அப்படின்னு கேட்பாங்க. வடக்கு நோக்கி நகர்ந்தது. இங்க இருந்த இடையில இருந்ததுதான் டெத்தீஸ் கடல். ஓகேவா? ஒரு பேசிக்கான விஷயம் தான். இது எல்லாம் பொதுவா நடத்தும்போது பேசிக்கா சொல்லிடுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஓகே, அடுத்து நம்ம பார்ப்போம். இமயமலைகள் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். நமக்கு படிக்கும்போது புரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் அது மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஓகே, பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா பாமீர் முடிச்சு அல்லது திபெத் பீடபூமி, இதுதான் உலகத்தின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. சிகரங்கள் எல்லாமே இங்க வந்து உங்களுக்கு இது பண்ணி மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. ஓகே, மலைத்தொடர்கள் எல்லாமே காட்டுறாங்க. இதுல உங்களுக்கு முக்கியமானதா ஏதாவது சொல்றேன். இதுல நதிகள் பத்தி படிக்கணும்னாலும் நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த இமயமலைகள்ல தான் பெரிய பெரிய நதிகள் உருவாகுது. அதுலயும் இந்த மான்சரவர் லேக்கும்பாங்க திபெத் பக்கத்துல. ஓகே, இந்த இடத்துல இந்த இடத்துல தான் என்ன ஆகுதுன்னா சிந்து நதி, பிரம்மபுத்திரா, எல்லா நதிகளுக்கும் பிறப்பிடமே இங்கதான். இங்கதான் இந்த சிந்து நதி இங்க உற்பத்தி ஆகி போகுது பாருங்க. சிந்து உற்பத்தி ஆகி போகுது. ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ் இந்த நதிகள்லாம் இங்கதான் உற்பத்தி ஆகுது. இதுல வந்து இப்ப சமீபத்துல 1960 போடப்பட்ட சிந்து நதி நீர் ஒப்பந்தம் வந்து இந்தியா நிறுத்தி வச்சாங்க. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் 1960. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா சிந்து, ஜீலம், சினாப் இந்த நதி நீரை வந்து ஃபுல்லாவே பாகிஸ்தான் கொடுத்துடணும். ராவி, பியாஸ், சட்லஜ் இந்த நதி நீரை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். இதுல என்ன ஒரு பியூட்டினா 80% நீர் இங்க போகுது, 20% தான் இங்க வருது. வேற ஒண்ணும் நம்ம பண்ணவும் முடியாது. ஏன்னா நிலப்பரப்பு அப்படி இருக்கிறதுனால இந்த நதி நீர் வந்து ஃபுல்லாவே பாகிஸ்தானை வளமாக்கும். 20% தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இதுல இந்த இது இப்ப சமீபத்துல பிரச்சனையில இருக்கனால பாத்துங்க 1960. ஓகேவா? அடுத்து எவரெஸ்ட் சிகரம் எல்லாம் இங்க இருக்கு பாருங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க எவரெஸ்ட் எல்லாம் இங்க இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. நீ இதுல மேப்ல அப்படி காட்டுவாங்க. ஆனா உயரமான எவரெஸ்ட் சிகரம் வந்து இங்கதான் இருக்கு, நேபாள்ல இருக்கு. ஓகேவா? 8848 கிலோமீட்டர்ஸ் இதோட மீட்டர்ஸ் இதோட உயரம். ரெண்டாவது உயரமான சிகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டு கேட்டு வந்து இங்க இருக்கும். ரெண்டாவது இந்தா இருக்கு பாருங்க. ரெண்டாவது உயரமான சிகரம் அதுவும் இந்தியால கிடையாது. ஏன்னா அது எங்க போயிடுச்சு? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல போயிடுச்சு கேட்டு. அப்ப இந்தியாவுல உள்ள உயரமான சிகரம் அப்படின்னா கஞ்சன்ஜங்கா, அதுதான் இந்தியாவுல உள்ள உயரமான சிகரம். இந்த எவரெஸ்ட வந்து நேபாள்ல சாகர் மாதா அப்படின்னு சொல்லுவாங்க. இது கஞ்சன்ஜங்கா இங்க சிக்கிம்ல இருக்கிறத, சாரி இதுல வெஸ்ட் பெங்கால்ல இருக்கதான் இந்தியாவோட உயரமான சிகரம். அடுத்து நீங்க என்ன படிக்கலாம் இதுலன்னா, இல்ல நிறைய ஆறுகள் தான் ரொம்ப டெப்தா கொடுத்துருக்காங்க. நம்ம ஆறுகள் படிக்கும்போது இந்த மேப் இருந்துச்சுன்னா யூஸ் ஆகும் எல்லாருக்கும். ஓகேவா? பேசிக்கா உங்களுக்கு சில சொல்லிடுறேன் இதுல. பிரம்மபுத்திராவும் கங்கையும் சேர்ந்து பங்களாதேஷ் வழியா வந்து இங்க சுந்தரவன காடுகள் உருவாக்கி என்ன பண்ணும்? இங்க வங்காள விரிகுடா கடல்ல கலக்கும். ஓகேவா? உலகின் மிகப்பெரிய காடுகள் உருவாகாதான் காரணம். பர்மா வழியா வந்து பங்களாதேஷ் வழியா அதை பார்த்துங்க. அடுத்தது நம்ம இப்ப பாடத்துக்கு திரும்ப வந்துருவோம். இல்ல திரும்ப இதுல ஒரு சில விஷயத்த டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. என்னன்னா லட்சத்தீவுகள், லட்சம் தீவுகள் இருந்ததா என்னன்னு தெரியல. தற்போது 36 தீவுகள் இருக்கு. அதுல 11 தீவுகள்ல மனிதர்கள் வசிக்கிறாங்க. லட்சத்தீவுகள் எங்க இருக்குன்னா அரபிக்கடல்ல இருக்கு. ஓகேவா? லட்சத்தீவுகளுக்கு வந்து ஹைகோர்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா கேரளால எர்ணாகுளத்துல ஹைகோர்ட். ஏன்னா இவங்களுக்கு வந்து கடல் வழியா இதான் பக்கம். அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எது பக்கம்? கொல்கத்தா தான் பக்கம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். மன்னார் வளைகுடா இங்க இருக்கு. மன்னார் உயிர்கோள பெட்டகம் வந்து இங்க இருக்கு. அதையும் பாத்துங்க. 1973 தான் லட்சத்தீவு வந்து அந்த பேர் வச்சாங்க. இந்த தீவுகள் எல்லாத்தையும் இணைச்சு அமினி தீவு இந்த தீவுகள் எல்லாம் இணைச்சு வந்து பெயர் வச்சாங்க. லட்சத்தீவுகள் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதை பாத்துங்க. அடுத்து இங்க ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா மேப்பை வந்து நல்லா பாருங்க. ஓகே, இந்த 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 அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்குல்ல, இது வந்து இங்க ஒரு கடல் அடியில ஒரு மலை இருந்தது. அந்த மலையோட தொடர்ச்சின்னு நம்புறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் தீவுகள் அப்படிங்கிறது கடலடி மலைத்தொடரின் உச்சி. ஓகேவா? இப்ப இங்க அரக்கியோமான்னு ஒரு மலைத்தொடர் இருந்திருக்கு. இதுதான் இந்த பகுதியை இணைச்சிருக்கு.
ஓகே. பர்மா இந்த பகுதியை இணைச்சிருக்கு. அது காலப்போக்கில் கடலுக்கு அடியில போயிருச்சு அப்படின்னு நம்புறாங்க. ஓகேவா? 1937ல தான் பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது. அதையும் பார்த்துக்கங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி 1937ல பிரிச்சிருக்காங்க. பேசிக்கான சில விஷயத்த சொல்லிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய இமயமலை அல்லது ஹிமாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உயரமான இமயமலைன்னு சொன்னேன்ல, அதை சொல்றாங்க. இங்க வந்து பனி படர்ந்த மலைகளாக இருக்கும். எவரெஸ்டோட உயரம், கஞ்சன்ஜங்கா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சிக்கிம்ல அமைஞ்சிருக்கு. அது பாத்துங்க. 14 உயரமான சிகரங்கள், உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்கள்ல 9 எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. இமயமலை பகுதியில தான் இருக்கு. வேற இல்ல. ஆண்டு முழுவதும் பனி சூழ்ந்து காணப்படும். கங்கோத்திரி, யமுனோத்திரி, சியாச்சின் போன்ற பனியாறுகள் உற்பத்தி ஆகிறது. அதனாலதான் இமயமலையில் உருவாகும் பனியாறுகள் வந்து பெரனியல் ரிவர்ஸா இருக்கு. வற்றாத ஜீவன் நிதிகளா இருக்கும். உங்களுக்கு தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் அப்படிம்பாங்க. இல்லைன்னா உயரம் குறைவான இமயமலை பகுதி. ஓகே. இங்க வந்து சராசரி உயரம் 3700 மீட்டர்ல இருந்து 4500 மீட்டர் வரை இருக்கும். ஓகே. இந்த பகுதிகளில் வந்து உள்ள கோடை வாழிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகண்ட், டார்ஜிலிங் போன்றதெல்லாம் இந்த இதில் தான் இருக்கும். இது ஒரு வருஷம் கேட்டாங்க. சிறிய இமயமலை அல்லது ஹிமாச்சல் பகுதியில தான் அதிக கோடை வாழிடங்களை கொண்டது. ஏன்னா வந்து அதுக்கு வந்து ஏற்ற பகுதிகளாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் இதை வந்து கோடை வாழிடமா பயன்படுத்துனாங்க. அது இன்றளவும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கணவாய்கள், பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மலைத்தொடருக்கு 2 மலைத்தொடருக்கு இடையே உள்ள பாதையை தான் கணவாய்கள் அல்லது பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த காலத்துல இருந்தே இப்ப சில்க் ரூட் அப்படிம்பாங்க. பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டது அந்த மாதிரி பாதைகளாகவும் போர் தொடுத்து வரும்போது அந்த கணவாய்களை பிடிச்சிதான் இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க. அந்த டைம் பார்த்து நீங்களே படிச்சிருப்பீங்க. அலெக்சாண்டர் போர் தொடுத்து வர்றதெல்லாம் என்ன பண்ணார்? இந்தியாவை பத்தி நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு எந்த சீசன்ல கிளம்பி வந்தா இமயமலை ஈஸியா கடக்கலாம், ஆறுகளை வந்து எப்படி கடந்து வருவது அப்படிலாம் எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு தான் வருவாங்க. ஏன்னா இந்தியா வந்து ஒரு அந்த காலத்துல ஒரு விசித்திரமான நாடா இருந்துச்சு உலக நாடுகளுக்கு. அப்ப பல அறிஞர்கள், வெளிநாட்டு பயணிகள் எழுதிய குறிப்புகள் எல்லாம் படிச்சுதான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிரதேசம் இது. ஓகேவா? இங்க என்ன சொல்றாங்கன்னா காரகோரம் கணவாய் வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. ஜோசிலா சிப்கிலா கணவாய் வந்து இமாச்சல் பிரதேசல இருக்கு. டைரக்டாவும் கேட்பாங்க, இல்ல மேட்ச் இட்லையும் கேட்பாங்க. ஓகேவா? பாத்துங்க. நாதுல்லா ஜலிப்லுலா வந்து சிக்கிம்ல இருக்கு. இந்த கணவாய்கள் இது வந்து இமயமலையோட முக்கிய கணவாய்கள் அப்படிங்கிறாங்க. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் தான் கைபர் கணவாய். கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் வந்தனர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, அதுதான் இது. அல்லது வெளி இமயமலை அல்லது சிவாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா இமயமலை முடியுதுல்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இமயமலை வந்து ரொம்ப ஹைட்டான பகுதி, அடுத்து மிடிலான பகுதி, அதான் கோடை வாழிடமா இருக்கு. இமயமலை முடியும் போது என்ன ஆகும்னா சின்ன சின்ன குன்றுகளா இருந்து அதுக்கப்புறம் இமயமலை வந்து முடிந்து சமவெளி ஆரம்பிக்கும். ஓகேவா? இதை வந்து பாபர், தராய், பாங்கர், காதர் அப்படின்னு இந்த சமவெளி பகுதிகளை வந்து பிரிப்பாங்க. அது நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஏன்னா சிவாலிக்கு முடிஞ்சவொடனே தான் உங்களுக்கு அந்த தராய் காடுகள் வந்து சமவெளி ஆரம்பிச்சிடும். இமயமலை முடிஞ்ச உடனே சமவெளி கிடைக்காது. இமயமலை முடிஞ்ச உடனே கீழே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறைகள் அதெல்லாம் இருக்கும். அதுதான் தராய் சதுப்பு நில பகுதிகளாக இருக்கும். ஓகேவா? அடுத்து இதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஓகே. இதை பத்தி தான் சொல்றாங்க. பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படிங்கிறது இந்த அருணாச்சல் பிரதேஷ் பக்கம் இருக்கிற உயரம் குறைவானது. இதுல முக்கியமானது என்னன்னா பூர்வாஞ்சல் குன்றுகள்ல இந்த இதை பாத்துங்களேன். பட்கைபூம், நாகா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ், காரோ, காசி, ஜெயந்தியா இந்த குன்றுகள்லாம் வடகிழக்கு மாநிலத்துல காணப்படுகிறது. ஓகே. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உலகிலேயே அதிக மழை பெறும் பகுதி அப்படின்னா இப்ப சொல்லுவாங்கல்ல மவுண்ட் சின்ராம், சிறப்புஞ்சின்னு சொன்னாங்க. சிறப்புஞ்சி பக்கத்துல தான் மவுண்ட் சின்ராம் இருக்கு. மவுண்ட் சின்ராம் வந்து உலகிலேயே அதிக மழை பெற காரணம் என்ன அப்படின்னா இந்த தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்றை தடுத்து நிறுத்தி ஒரு புனல் போன்ற அமைப்பை ஏற்படுத்துகிறது. அதுக்கு என்ன காரணம்? இந்த மலைத்தொடர்கள் தான். காரோ, காசி, ஜெயந்தியா, பட்கைபூம், நாகா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ் இப்படி வந்து மலைத்தொடர் வந்து என்ன பண்ணுது? அங்க வீசக்கூடிய அந்த காற்றை வந்து தடுத்து நிறுத்தி அங்கேயே மழையா பொழிய வச்சிருது. ஓகேவா? தப்பிக்கவே முடியாதுங்கிற மாதிரி. அதனாலதான் மவுண்ட் சின்ராம்ல அதிக மழை பொழியுது. அதுக்கு இந்த மலைத்தொடர்கள் தான் காரணம்.
இமயமலை முடியும் போது இருக்கிற இந்த மலைத்தொடர்கள். தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து மழையை பொழிய வைக்குது. இமயமலையோட பயன்கள் சொல்றாங்க. ஓகேவா? இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கையாக அமைந்துள்ளது. வற்றாத ஜீவ நதிகளின் பிறப்பிடமாக உள்ளது. அப்பா, ஏன்னா எவ்வளவு பெரிய நதிகள்லாம் உற்பத்தி ஆகி வருது பாத்தீங்களா? சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா எல்லாம். அடுத்து வந்து அழகிய மலைத்தொடர்கள் வந்து சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக இருக்கு. கோடை வாழிடங்கள், அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி கோவில் இப்படின்னு நிறைய புனித தலங்கள்லாம் இருக்கு. ஓகே, அதனாலதான் பகல்காம்ல வந்து அட்டாக் பண்ணாங்க. நிறைய வெளிநாட்டு பயணிகள் நிறைய வர்றாங்கன்னு அமைதியை சீர்குலைக்கிறதுக்கு. அடுத்து வன பொருட்கள் நிறைய கிடைக்குது. மத்திய மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர் காற்றை தடுக்கிறது. அது பல்லுயிர் மண்டலமாக இருக்குது. இமயமலையில பாத்தீங்கன்னா பல உயிரினங்கள், விலங்கு எல்லாம் வாழுது. வன உயிர்கள்லாம் அது ஒரு இமயமலையோட நன்மையா சொல்றாங்க. இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா இமயமலையை பத்தி பார்த்தோம். அடுத்து வடபெரும் சமவெளிகள். ஓகேவா? வடபெரும் சமவெளிகள் அப்படின்னா என்னன்னா, இமயமலையிலிருந்து உற்பத்தியான ஆறுகள் கீழே வந்து என்ன பண்ணுது, சமவெளிகளை உருவாக்குறது. அது வந்து ரொம்ப வளமான பிரதேசமா இருக்கும் அந்த சமவெளிகள், வண்டல் மண்ணை அடிச்சுட்டு வர்றதுனால. அதனாலதான் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பிமார் மாநிலங்கள் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலங்கள், உத்தரப்பிரதேஷ், பீகார், இந்த மாதிரி மாநிலங்கள்ல அதிக மக்கள் தொகை இருக்கு. காரணமே இந்த சமவெளி தான். வளமான சமவெளியும் அந்த இதனால அதிக மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதியாக இருக்கிறது. ஓகே, இதுதான் சமவெளி அப்படிங்கிறாங்க. இங்க வந்து கோதுமை, நெல், எல்லா பயிர்கள்லாம் நல்லா வளரும். ஓகேவா? மே சமவெளினா மேடு பள்ளமற்ற சமமான பரப்பா இருக்கும். ஒரு வருஷம் டிஎன்பிஎஸ்ல வந்து கேட்டாங்க என்னன்னா, வட இந்திய ஆறுகளை விட தென்னிந்திய ஆறுகள் இது போக்குவரத்திற்கு ஏற்றது அப்படின்ட்டு. கூற்று சரியா தவறா அந்த மாதிரி கேட்டாங்க. இப்ப நிறைய பேர் இது சரின்னு போட்டாங்க. தவறு. ஏன்னா தென்னிந்தியாவில தான் நீங்க வந்து ஆற்றுல என்ன பண்ண முடியாது, படகெல்லாம் விட முடியாது. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் நீரும் ஓடாது, மேடு பள்ளமான ஒரு பகுதி தென்னிந்தியா. ஏன்னா இது வந்து என்னது, தக்கான பீடபூமியில நம்ம இருக்கோம், புரிஞ்சுங்க. வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா அந்த சமவெளி பிரதேசங்கள் சூப்பரா இருக்கும். நீர்வழி போக்குவரத்துக்கு ஏற்றது. இப்ப தேசிய நீர்வழி பாதை எண் 1, 2, 3, நேஷனல் வாட்டர்வே நம்பர் 1, 2, 3ன்னு நான் எல்லாமே அங்கதான் இருக்கு. ஓகே, தேசிய நீர்வழி பாதை எண் 1 எங்க இருக்கு? அலகாபாத்ல இருந்து ஹால்டியா, கொல்கத்தா வரையும் போகுது. பெரிய பெரிய கப்பலே அதுல போகலாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மேடு பள்ளமற்ற சமமான சமவெளி பரப்பு வந்து எங்க வட இந்தியாவில் தான் காணப்படுகிறது. ஓகேவா? அதனால்தான் ஆறுகளில் நீர் வேகமும் அங்க அதிகமாக இருக்கு. ஓகே, அதை பார்த்துங்க. அடுத்து இந்த சமவெளி, இதுக்கு வந்து உங்களுக்கு படம் போட்டு காட்டினாதான் புரியும். இந்த சமவெளிகளை வந்து 4ஆ பிரிக்கிறாங்க. வடபெரும் சமவெளி பாபர், தராய், பாங்கர், காதர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்ப இது உங்களுக்கு இது சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இமயமலை வந்து இதோட முடியுதுன்னு வச்சுங்க. இமயமலை முடியுது, சமவெளி ஆரம்பிக்குது. அப்ப நான் என்ன சொன்னேன், இமயமலை முடிஞ்ச உடனேயே வளமான சமவெளி கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா 2000 கிலோமீட்டருக்கு மேல பறந்து விரிந்த இமயமலை முடிகிற இடத்துல கீழே வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு, இமயமலை முடிஞ்சு ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு என்னதான் கிடக்கும், இமயமலையோட அந்த பாறைகள் இருக்குமா இருக்காதா? பாறைகள், பெரிய பெரிய பாறைகள், கரடுமுரடான பகுதி இப்படிதான் இருக்கும். ஓகே, இது எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 10 கிலோமீட்டருக்கு இருக்கும். அப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னா, இமயமலையிலிருந்து வரும் அந்த சிற்றோடைகள் என்ன பண்ணும், இதுக்குள்ள உள்வாங்கப்படும். இங்க வந்து காணா போயிரும். இந்த பாறை இடுக்குகள்ல வந்து விழுந்து என்ன பண்ணும், காணா போயிரும். இதுதான் பாபர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபருக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா தராய் மண்டலம் வரும். தராய் மண்டலத்துல என்ன இருக்கும்னா, இங்க உள் வாங்கப்பட்ட நீரானது இந்த பாறை இடுக்குகள்ல எவ்வளவு தண்ணியானாலும் உள்ள போகும், காணா போயிடும். எங்க போகும்னா இந்த தராய் மண்டலம் பக்கம் இது வந்து என்ன பண்ணும், வெளியேறும். அப்ப இந்த ஆண்டு முழுவதும் இந்த தராய் மண்டலத்துல என்ன இருக்கும்னா ஒரு 10 அடிக்கு நீர் இருக்கும். அப்ப இந்த மாதிரி நீர் இருந்து சதுப்பு நிலமா இருக்கனால புலிகள் போன்ற விலங்குகள்லாம் நிறைய இருக்கும் இந்த ஏரியாவில். ஓகே, இப்ப தராய் காடுகள் எல்லாமே இங்க காணப்படும். சமவெளியை வந்து எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க, பாபர், தராய். அடுத்து இந்த இது ஒரு 10-15 கிலோமீட்டர் அகலத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா பாங்கர் அப்படிங்கிற உண்மையான வண்டல் பகுதி வரும். வளமான வண்டல் பகுதி, பழைய வண்டல் பகுதின்னே சொல்லுவாங்க பாங்கர். இங்கே விவசாயம் எல்லாம் அதெல்லாம் நடக்கும். அடுத்து புதிய வண்டல் படிவுகள் காதர் எனப்படும். இதுவும் விவசாயத்திற்கு ஏற்றது.
ஆனா இது வந்து புதிய வண்டல் படிவுகள், புதியதாக படிய வைக்கப்பட்டது. இப்படிதான் வட இந்திய சமவெளிகளை எப்படி பிரிப்பாங்க? பாபர் தராய், பாங்கர், காதர் அப்படின்னு பிரிப்பாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? இது வந்து ரொம்ப முக்கியம். இதுல இருந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேள்வி கேட்கறாங்க. ஓகேவா? பாத்துங்க. ஓகே. அடுத்து நம்ம பார்ப்போம். அடிக்கடி கேட்கறது என்னன்னா, பாங்கர் அப்படிங்கிறது பழைய வண்டல் படிவுகள், காதர் அப்படிங்கிறது புதிய வண்டல் படிவுகள், தராய் மண்டலம் வந்து என்னது? அதிக வனவிலங்குகளை கொண்ட ஈரப்பதம் மிக்க பகுதி. ஓகே, இதை தான் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இதுல என்னன்னா, டெல்டா. டெல்டானா அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? டெல்டா அப்படிங்கிறது ஒரு முக்கோண வடிவ ஆஹ், ஏரியா, பரப்பு. எப்படி வந்து அந்த டெல்டா உருவாகும் அப்படின்னா, அது உங்களுக்கு இதுலயே படம் போட்டு காட்டிடுறேன். இப்ப ஆறுகள் வந்து இளநிலை, முதிர்நிலை, மூப்பு நிலைன்னு ஆறுகளுக்கு 3 நிலை இருக்கு. நீங்க நல்லா இப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப காவிரி வந்து கர்நாடகால உற்பத்தி ஆகுது. இப்ப கர்நாடகாங்கிறது உயரம், இங்க இருந்து தமிழ்நாடு மேல கர்நாடகா உயரமா இருக்கா. அப்ப அங்கிருந்து ஈஸியா என்ன பண்ணுது, நீர் அங்க உற்பத்தி ஆகி நேரா தமிழ்நாட்டு பக்கம் வருது. ஒருவேளை சமவெளி பரப்பா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, கர்நாடகாலே அதை டைவர்ட் பண்ணி அவங்க ஊருக்குள்ளேயே சுத்த விட்டுருப்பாங்க ஆற. இப்படி இருக்க காவிரி அங்க உற்பத்தி ஆகி இளநிலை ரொம்ப ஸ்பீடா வரும். ஒகேனக்கல்ட்டெல்லாம் வரும்போது செம ஸ்பீடு இருக்கும். இளநிலை, முதிர்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. முதிர்நிலை அப்படிங்கிறது நடுவுல உள்ள பகுதி. மூப்பு நிலைங்கிறது டெல்டா வரும்போது, தஞ்சாவூர்லாம் தாண்டும் போது காவிரி என்ன ஆகுது, மூப்பு நிலையை அடைந்துரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதன் வேகம் குறைந்து பல கிளையாக பிரிந்து கடல்ல எங்கேயாவது போய் விழுந்துருவோன்ட்டு வந்துடும். ஓகேவா? அப்படிதான் ஆறுகள் வந்து பிரிஞ்சு வரும். இப்படி வந்து கடல்ல கலக்கும் போது என்ன ஆகும்னா, ஆறுகள் வந்து பிரியும் இயற்கையாகவே. அப்படிதான். ஓகேவா? இப்ப கடல்ல கலக்கிறதுக்கு முன்னாடி இயற்கையாகவே ஆறுகள் வந்து இப்படி வந்து பிரியும். இந்த முக்கோண வடிவ பகுதியை தான் என்ன சொல்லுவாங்க, டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப புரியுதா? இப்ப காவிரியோட டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னா நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அடுத்து மயிலாடுதுறை, இது சில பகுதிகள். இது எல்லாமே டெல்டா மாவட்டத்துல வரும். திருச்சியோட சில பகுதிகள். எதுக்கு டெல்டான்னு சொல்றாங்கன்னா, காவிரி வந்து கிளையாக பிரிந்து ஏற்படுத்தும் முக்கோண வடிவத்தை தான் என்ன சொல்றாங்க, டெல்டா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வேற என்ன நமக்கு தெரியும்னா, இந்தியாவின் வடபெரும் சமவெளியை வந்து பெருசு பெருசா பிரிப்பாங்க. இப்ப ராஜஸ்தான் சமவெளி, ராஜஸ்தானும் ஒரு வளமான பகுதி தான், உங்களுக்கு தெரியும். ராஜஸ்தான்ல 2/3 தான் பாலைவனமா இருக்கும். ஒரு பகுதி மிக வளமான பகுதி ராஜஸ்தான்ல. ஓகேவா? ஏன்னா அங்க வந்து என்ன பண்றாங்க, ஆறுகள் வந்து பாயுது. ஓகே. ராஜஸ்தான் சமவெளி சொல்றாங்க. ஜெய்ப்பூருக்கு அருகில் சாம்பார் ஏரி, புஷ்கர் ஏரி, இது டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேவா? ஆஹ் இப்ப இந்தியாவின் மிகப்பெரிய உவர்நீர் ஏரி அப்படின்னா சில்கா ஏரி, மகாநதி அங்க கடல் கலக்கிற இடத்துல ஒரு இருக்குது. ஓகேவா? நன்னீர் ஏரினா ஊலார் ஏரி. அதே மாதிரி உப்பு ஏரி அப்படிம்பாங்க. உப்பு ஏரி அது என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பார் ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரினா சாம்பார் ஏரி. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்துல ஒண்ணுமே கடலே இருக்காது பக்கத்துல, ஆனா அங்க உள்ள ஏரி வந்து உப்பா இருக்கும் நீர். இப்போ வந்து சில்கா வந்து உப்பா இருக்கு நீர்னா ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா கடல் முகத்துவாரத்துல அந்த ஏரி இருக்கு, உப்பு கரிக்குது. ஆனா சம்மந்தமே இல்லாம பாலைவனத்துல நடுவுல இருக்க ஒரு ஏரியில உப்புத்தன்மை அதிகமா இருந்துச்சுன்னா அதுதான் உப்பு ஏரி அப்படிம்பாங்க. சிலர் கேட்பாங்க டவுட், உவர்நீர் ஏரினா என்ன, உப்பு ஏரினா என்னன்னு கேட்பாங்க. எல்லாம் ஒண்ணுதான். ஆனா வந்து உவர்நீர் ஏரி, உப்பங்கழிகள் அப்படிங்கிறது கடற்கரை ஓரத்துல இருக்கும், ஆறுகள் கடல்ல கலக்கிற இடத்துல. உப்பு ஏரி அப்படிங்கிறது சம்மந்தமே இல்லாம நடுவுல வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உப்பு ஏரி வந்து லடாக் அங்கெல்லாம் இருக்கு. லே லடாக் இருக்கு பாருங்க, லடாக்ல எல்லாம் உப்பு ஏரி இருக்கு. லடாக்ல எந்த கடல் இருக்கு, எப்படி உப்பு ஏரி இருக்கு? ஒரு காலத்துல கடல் இருந்துச்சு அந்த பகுதியில, ஆனா இன்னைக்கு உப்பு ஏரிகள் இருக்கு. ஓகேவா? இதை பார்த்துங்க. தார் பாலைவனம் 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு எல்லையாக அமைந்துள்ளது. இது 7வது பெரிய பாலைவனம், தார் பாலைவனம் அப்படின்னு சொல்றாங்க. அதை மருஸ்தலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பஞ்சாப் ஹரியானா சமவெளி. உங்களுக்கு தெரியும், இந்தியாவின் கோதுமை களஞ்சியம்னு பஞ்சாப் சொல்லுவாங்க. அடுத்து ஹரியானா. இந்த பகுதியும் வந்து வளமான சமவெளி பகுதிகளை வந்து கொண்டது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா கங்கை சமவெளி, எல்லாருக்குமே தெரியும். கங்கை வந்து 2525 கிலோமீட்டர் தூரத்துல இந்தியாவிலேயே மிகப்பெரிய நதியாக உள்ளது. ஆக்சுவலி இந்தியாவில் பாயும் தூரத்தை பொறுத்து கங்கை வந்து பெரிய நதி. ஏன்னா சிந்து நதி, பிரம்மபுத்திராலாம் கங்கையோட பெருசு. ஆனா இப்ப சிந்து நதி இருக்குன்னா ஒரு 900 கிலோமீட்டர் தான் இந்தியாவில் பாயும். இது 2000க்கு மேற்பட்ட கிலோமீட்டர் பாகிஸ்தான்ல பாஞ்சு
லைஃப் லைன் ஆஃப் பாகிஸ்தான், பாகிஸ்தானின் உயிர் நாடி சிந்து நதி அப்படி இருக்கும். பிரம்மபுத்திரா பார்த்தீங்கன்னா திபெத்தில் உற்பத்தி ஆகி அங்கே ஓடி இங்கே ஓடி அருணாச்சல் பிரதேஷ் வரும். அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து அஸ்ஸாம் இப்படி வந்து என்ன பண்ணும், திரும்ப பங்களாதேஷ் போயிடும். அதனால பங்களாதேஷ் சாரி பிரம்மபுத்திரா சிந்து பெரிய நதிகளாக இருந்தாலும் நம்ம கங்கையை தான் இந்தியாவோட என்ன செய்யறோம், தேசிய நதியாகவும் தெய்வமாகவும் வணங்கி வர்றோம். இதுல வந்து கங்கையோட சமவெளிகள் வந்து வளமான சமவெளி வந்து கொண்டிருக்கும். 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் அதோட பரப்பளவா இருக்கு. ஓகேவா? இதுல உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஆறுகள் படிக்கும்போது நீங்க கவர் பண்ணீங்க. லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ், ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ்மாங்க. கங்கையின் வலது பக்க அல்லது இடது பக்க அந்த துணை ஆறுகள் படிச்சுக்கணும். துணை ஆறுகள் அப்படின்னா வந்து துணை சேர்றது, வந்து சேரும். இதோட கிளை ஆறுகள் அப்படின்னா பிரிகிறது. இந்த ஆத்துல இருந்து பிரிஞ்சிச்சுன்னா கிளை ஆறு. இப்ப காவிரியின் கிளை ஆறு தான் கொள்ளிடம். காவிரியிலேருந்து பிரியுதுல கொள்ளிடம். துணை ஆறுனா சின்ன சின்ன ஆறுகள் வந்து ஆத்தோட சேர்ந்துக்கும். அப்ப அதை வந்து பாத்துக்கங்க. இது இது ஆறுகள் படிக்கும்போது இதை டெப்தா படிச்சுக்கணும். ஓகேவா? இந்த லெசன்ல மட்டும் எல்லா பாயிண்ட்டுமே கவர் ஆகும். இந்த ஒரு லெசன்ல இந்தியன் ஜியாகிரபியை பத்தி கவர் பண்ணும் அப்படிங்கறதுனால ரிவர் சிஸ்டமும் இதுல வந்து வரும். பிரம்மபுத்திரா இந்தியாவில் ஆண் பெயரில் அழைக்கப்படும் ஒரே நதியும்பாங்க. பிரம்மன் பெயர்ல அழைக்கப்படுறதுனால சிவப்பு நதி அப்படிம்பாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சைனா வந்து உலகின் மிகப்பெரிய அணையை இதுல கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதான் ஆல்ரெடி அணை கட்டியிருக்காங்க, இருந்தாலும் அதை விட பெரிய அணை. ஏன்னா சைனா வந்து இந்த நீர்மின் உற்பத்தியில உலகின் மிகப்பெரிய உற்பத்தியாளராக இருக்காங்க. நிறைய அணைக்கட்டுகள், பெரிய பெரிய அணைக்கட்டுகள் வந்து கட்டுறாங்க சைனா, உங்களுக்கு தெரியும். இதுல வந்து இந்தியாவுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிரம்மபுத்திரா நதியில இருந்து இப்பயே வந்து சைனா அணைக்கட்டு கட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி கட்டின அணைகள்லாம் இருக்கு. வெள்ளப்பெருக்கு காலங்கள்ல ஒரு தகவல் கொடுக்காமயே நீரை வந்து திறந்து விட்டுருவாங்க. சீனா மட்டும் அது மாதிரி பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகும்னா, அசாம்ல ஒரு 10-20 மாவட்டம் முழுவதுமே மழை காலத்துல பாதிக்கப்படும். லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமிகள். ஓகே, இது ஒரு முக்கியமானது. தீபகற்பம் அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு சொன்னேன். 3 பக்கம் வந்து நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டால் தீபகற்பம். இதுல இந்தியாவில் வந்து நிறைய பீடபூமிகள் இருக்கு. பீடபூமிகள்னா என்னன்னா, பீடம் போன்ற பூமிகள். அதாவது சமவெளி பகுதியிலிருந்து ஒரு 600-500 மீட்டர் உயரமான ஒரு மேடை பகுதி தான் பீடபூமிகள். இது நம்ம கண்ணால பார்க்க முடியாது. இப்ப தக்கான பீடபூமியை போய் நம்ம பார்க்க முடியுமா? கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய பகுதியாக இருக்கிறதுனால நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆனா அந்த கடல் நீர் மட்டம், அந்த சொல்லுவாங்கல்ல எம்எஸ்எல், மீன் சீ லெவல், அதுக்கு மெஷர் பண்றவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து பீடபூமியில தான் இருக்கு அப்படின்னு. இப்ப தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா 3 பீடபூமி இருக்கு. நமக்கு பார்த்தாலும் தெரியாது. ஆனா இப்ப வந்து கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி, தருமபுரி பீடபூமி, அதை தான் பாராமகால் பீடபூமிம்பாங்க. பீடபூமி இருக்கு. எப்படி சொல்றீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு நீங்க போர்வெல் போடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1500 ஃபீட்ல தான் தண்ணி கிடைக்கும், அடி போர்வெல் போட்டா. இப்ப நம்ம திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 300-400 அடியிலே கிடைச்சிடும். அது திருவாரூர், நாகப்பட்டினத்துல 50 அடியில கூட தண்ணி கிடைச்சிடும். இப்ப புரியுதா எது பீடபூமி அப்படின்ட்டு? இதுதான் வந்து அந்த அந்த உயரமான இருக்கும். பூமியிலேயே கொஞ்சம் மேடான பகுதியை நம்ம என்ன பண்ணுவோம், பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து இந்த தீபகற்ப பீடபூமி பரவி இருக்கு. இப்போ ஒரு படம் போட்டு காட்டுறேன். இந்தியாவோட பாதி அவ்வளவுதாங்க. இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் போகும்ல, அந்த பகுதியை தான் அவங்க என்ன சொல்றாங்க, பீடபூமி அப்படிங்கிறாங்க. இதுதான் கிட்டத்தட்ட இது ஃபுல்லாவே பீடபூமி தான். ஓகே, இங்கே இருக்கிறது வந்து தக்கான பீடபூமி முக்கோண வடிவத்துல இருக்கும். ஓகேவா? தக்கான பீடபூமி, மாலவ பீடபூமி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பந்தல்கண்ட், பாகல்கண்ட், இப்படி எல்லாம் நிறைய பீடபூமி இருக்கு அங்கங்க சின்ன சின்னதா. ஓகேவா? இது எல்லாமே நம்ம இதுல வந்து பார்ப்போம் எப்படி எல்லாம் கேக்குறாங்க அப்படின்ட்டு. ஆரவல்லி மலைத்தொடருக்கு வடக்கே மற்றும் கிழக்கே பந்தல்கண்ட் சமவெளி இப்படிலாம் வந்து இதுல காட்டுறாங்க. ஓகேவா? இருங்க. அடுத்து பாருங்க. ஆனைமலை, ஆனைமுடி சிகரம், இந்த இது வந்து பேசிக்கான சில விஷயம்லாம் கேட்பாங்க. இந்தியாவின் சாரி தமிழகத்தின் உயரமான இது மலைத்தொடர், மலை உச்சி எதுன்னா தொட்டபெட்டா மலை சிகரம். தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எது? இப்படிலாம் வந்து பேசிக்கான சில விஷயத்த கேட்பாங்க.
அது நம்ம வந்து பேசிக்கா உள்ளது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். அடுத்து இந்த நர்மதை தீபகற்ப பீடபூமியை 2ஆ பிரிக்கிறது. நர்மதை, தபதை வந்து அந்த ஆறுகள் வந்து 2ஆ பிரிக்குது. நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? மத்திய உயர்நிலங்கள். இதுவும் கிட்டத்தட்ட பீடபூமி மாரி தான். இததான் வந்து மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நர்மதை ஆற்றிற்கும், வடபெரும் சமவெளிக்கும் இடையில இந்த மத்திய உயர்நிலங்கள் இருக்கும். இதுல வந்து எக்ஸாம்ல கேட்கறது மட்டும் நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே. இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி அது வந்து ரொம்ப முக்கியமானது. கனிம வளம் நிறைந்ததுனால, சோட்டா நாக்பூர் பீடபூமி மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேவா? தக்கான பீடபூமி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுல தான் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 4 தென்னிந்திய மாநிலங்கள் இந்த தக்கான பீடபூமியில கவர் ஆகும். ஓகேவா? ரொம்ப முக்கியமான பகுதிங்கிறது ஆந்திரால வரும். அதனால தான் டெக்கான் அப்படி இப்படின்னு ஆந்திரால ஏதாவது கிரிக்கெட் டீமுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, டெக்கான் சார்ஜர்ஸ் அப்படின்னா அதிகமா டெக்கான் டெக்கான்னு வைப்பாங்க. ஏன்னா, அதோட மையம் பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசா இருக்கறனால. ஓகேவா? ஓகே. அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைகள். இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு புரிய வச்சுர்றேன். புரிஞ்சோனே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். சும்மா வந்து ஜியோகிராஃபிய மனப்பாடம் பண்ணக்கூடாது. இப்படி இந்தியா இருக்குல்ல, இது ஸ்ரீலங்கா. இது வந்து அரபிக்கடல். இது வங்காள விரிகுடா. இது வந்து கிழக்கு பக்கம். இது மேற்கு பக்கம். அப்ப மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிங்கிறது, மேற்கு கடற்கரை சமவெளிக்கு இணையாக உள்ள மலைகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள். இந்த பக்கம் இருக்கிறது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து வளமான மலைகள். ஓகேவா? திக் ஃபாரஸ்ட் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து பிட்டு பிட்டா இருக்கும். ஆனா ஓரளவு பரவாயில்ல. இதுதான் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள். ஓகேவா? இப்ப புரியுதா? இப்ப மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள். மேற்கு தொடர்ச்சி மலைகளை நீங்க முக்கியமா என்ன பார்க்கணும்னா, மேற்கு கடற்கு இணையா போகுது. இது பேரு சயாத்ரி என அழைக்கப்படுகிறது. டிஎன்பிசில ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை, மலை சிகரம் எல்லாமே இருக்கு. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து நீலகிரியில வந்து சந்தித்துக் கொள்கிறது அப்படின்னு நம்ம புக்ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? கொடைக்கானல், பழனி மலையில் அமைந்துள்ளது. இது எல்லாமே முக்கியமானது. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இந்த பக்கத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து பூர்வாத்திரி என அழைக்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் எங்க சந்திக்குது? நீலகிரியில வந்து சந்தித்துக் கொள்கிறது. இது கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து தொடர்ச்சியான மலைகள் அல்ல. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா இது வந்து என்ன பண்ணும்? கடல்ல கலக்க வருவதால் இந்த மலைகள் வந்து அரித்து இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அது என்ன அப்படின்னா, இந்தியா வந்து மேற்கிலிருந்து கிழக்காக சரிந்து இருக்கிறது. அதனால இந்தியாவில் பாயும் ஆறுகள் எல்லாமே கிழக்கு நோக்கி வங்காள விரிகுடால வந்து கலக்கும். இது தெரியல எல்லாருக்கும். புரியுதா? இந்தியா வந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி எப்படி இருக்கு? சரிஞ்சு இருக்கு. டில்ட்டா இருக்கும். அதனால இந்தியாவின் 80% ஆறுகள் எங்க தான் வந்து கலக்கும்? வங்காள விரிகுடால தான் கலக்கும். அரபிக்கடலில் கலக்கும் ஆறுகள் அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும். என்னது? நர்மதை, தபதி, சோன், லூனி இப்படி ஒரு சில ஆறுகள் தான். மற்ற எல்லா ஆறுகளுமே எங்க தான் கலக்கும்? வங்காள விரிகுடால தான் கலக்கும். அந்த ஒரு விஷயத்த வந்து பாத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு பெரிய பாடம். இதுல இந்த ஒரு போர்ஷனோட இது நிறுத்திக்கும். இதோட கண்டினியூஷனை அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இது பேசிக்கான விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? அதனால உங்களுக்கு அவசரப்படாம நடத்தணுங்கிறதுக்காக தான் இதோட நான் நிறுத்திக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல வந்து இதோட தொடர்ச்சியை பார்ப்போம். பார்த்துட்டு இது முடியும் போது புக் பேக் கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? அதையும் பார்த்துங்க. ரொம்ப பேசிக்கா உள்ளது தான் அந்த கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன். இன்னும் டெப்தா ஜியாகிரபிக்குள்ளேயே போகல. ஓகேவா? அதனால இப்போ உங்களுக்கு நான் சொன்ன விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே நமக்கு பேசிக்னா நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு நீங்க புக்கு இருக்கு. தமிழ்ல தான் இருக்கு. 10th புக்கு. ஃபர்ஸ்ட் லெசனே தான். நீங்களே ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு ஏதாவது புரியல, ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல நீங்க கமெண்ட்ல கேளுங்க. இல்லைன்னா இப்பயே கமெண்ட்ல கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம்தான். ஓகேவா? இதோட கண்டினியூஸ்னா அடுத்த லெசன்ல பார்ப்போம். எக்ஸாம் வந்து ரொம்ப பக்கத்துல வருது. அதனால படிக்கிற நேரத்தை வந்து அதிகப்படுத்துங்க. ஓகேவா? பார்ட் டைம் ஜாப் பார்த்து படிக்கிறவங்க கடைசி ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து நீங்க ஜாபை விட்டே ஆகணும்.
அது செட் ஆகுது கடைசி நேரத்துக்கெல்லாம். ஏன்னா நீங்கள் ஒரே தடவை படித்து முடித்து வேலைக்கு போகிறத ஒரு எய்மாக வச்சிங்க. இது தொடர்கதையாக ஆக்கிறாதீங்க. ஏன்னா இது மாதிரி படிக்கிறவங்க 7-8 வருஷம் ஆக்கிடுறாங்க விட்டு விட்டு படிக்கிறவங்க. தொடர்ந்து படிக்கிறவங்க 2 வருஷத்துல வேலைக்கு போயிடுறாங்க. ஓகேவா? அதனால மீண்டும் ஒரு நல்ல வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். CenterMap. You dare to dream, we care to accomplish.